சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம். பாத்தியலா ராணியக்கா, நம்ம என்ன நினைச்சிட்டு போனோம், போன இடம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தியலா? ஐயே லட்சுமி, நீ வருத்தப்படாத லட்சுமி. அந்த பிள்ளை ஸ்ட்ராங்கா தானே இருக்கியா, நீ எதுக்குமே வருத்தப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையும் தீந்துடும். ஏக்கா, எப்படியும் என் வீட்டுக்கு இருக்கேன் போய் மன்னிப்பெல்லாம் கேட்கவே மாட்டான். அவனுக்கு புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்க்கா. என்ன லட்சுமி, என்ன சொல்லியா முடிவு எடுத்துருக்கிறியா? என்ன முடிவு எடுத்துருக்கியா? அப்படி அஜிதாளுக அப்பா சொன்ன மாதிரியே அரவிந்தே அஜிதாவையும் தனி குடித்தனமே இருக்கட்டுக்கா. அதுதான் அது ஒழுங்க நல்லது. என்னத்துக்கு இந்த கூட்டு குடும்பத்தோட கடந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் சொல்லுங்க. நீ சும்மா இரு லட்சுமி. அவர் ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி சொல்லிட்டாரு. இனி உடனே நீ அதையே பிடிச்சிட்டு நிற்காத. புரியுதா உனக்கு? அஜிதாளுக அப்பா சொல்லியதுல ஒரு நியாயம் இருக்கதானக்கா செய்யுது. எந்த அப்பா ஒரு பிள்ளை கஷ்டப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பான் சொல்லுங்க? நம்மனா இருப்போமாக்கா? அதெல்லாம் சரிதான் லட்சுமி. இப்போ நீ உட அவசரத்தில் முடிவு பண்ணி எடுத்தவங்க கவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த முடிவுமே எடுக்காத. நிதானமாக யோசிச்சு பொறுமையாக முடிவெடுக்கிறான். சரியா? சரின்னு சொல்லு லட்சுமி. சரிக்கா. வர நேரம் மக்களே. காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? தங்கச்சிங்க என்னம்மா வீட்டில் நாங்கள் யாரும் இல்லைனா வீட்டில் இருக்க மாட்டீங்களா? சும்மா எங்கேயா சுற்றிட்டு வந்துடுவீங்களாம்மா? இப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கு தான் நானும் லட்சுமியும் போயிருந்தோம். இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அந்த நீலாம்பரி இருக்கல, நீலாம்பரி பா என்ன படுத்தாத்த பாடப்படுத்திட்டு இருக்கியாம்மா. இவ எல்லாம் பிள்ளையா? உண்மையிலே என் கூட பிறந்தவ தானா? எம்மா, நானே ஒரு பெரிய பிரச்சனை, தலைவேதனையா இருக்கு. நீங்களும் மறுபடியும் அதே எதுவும் சொல்லி எதுவும் பிரச்சனை படுத்திடாதுங்கம்மா. அப்பா பெட்டி ஏதாவது போட்டியா? எது டீ போட்டியானியா? வந்த நேரத்துக்கு நீங்க போட்டுதாங்கம்மா. சும்மா என்ன வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறிய? இடி, நீ பொம்பளை பிள்ளை தானே? டீ காலேஜ் படிச்சவன், காலேஜ் வந்தாச்சுல, ஒரு கப்பு டீ போட்டு குடிச்சா என்ன டீ உனக்கு? வளர்ந்த மாடு, ஒரு அறிவில்லாதது அந்த குட்டிங்க. எல்லாரும் என்னையே டீ போடுன்னு சொல்லுங்க. நீங்க வேற யாரையும் வேலை வாங்கிறாதுங்க. எல்லாருக்கும் நான் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். அனிகா சும்மா இருங்க. ஆறு லட்சுமி வீட்டு வேலை ஒண்ணுமே குனிஞ்சு நிமிந்து செய்ய மாட்டாளோ பாத்துக்க. பூமாரி பிள்ளை இவ்வளவு கூட உள்ளது தானே, அது என்னெல்லாம் வேலை செய்யுது. அறிவு கிட்ட மாடுவள பாரு. பூமாரியை பார்த்து திருந்துங்க டீ ரெண்டு பேரும். நீங்க எங்க போயிட்டு வந்துகிட்டு லேட் ஆயிட்டுன்னு எங்க மேல கோபப்பட்டு இருந்தா நீங்க போயிருந்ததுல சரியாயிருமோ? கிட்டே எனக்கு 1000 பிரச்சனை. நான் அங்கங்க போதான் செய்வேன். நீ போ போய் ஃபர்ஸ்ட் காப்பியை போடு போ. எல்லாருக்கும் மூத்த பிள்ளைனா ஒரு இலக்காரன் நினைக்கேன். எல்லா வேலையும் நம்மளை வச்சு வாங்கிடுறது. வெட்டாம போட்டி அடுப்புக்கு முன்னாடி கடுப்பா இருந்தா இடுப்பு உடைச்சிருவேன் பத்துக்க. ஆமா, இப்படி திட்டி திட்டியே யாரும் எந்த வேலையும் செய்யாம என்னையே எல்லா வேலையும் வாங்கிருங்க. ஆமா, நல்ல வேலை செய்துட்டா. உள்ள வேலை வாங்கி அவ்வளவு வேலை. ராணிகா சும்மா இருங்கக்கா. என்ன பாரு லட்சுமி, கோவத்தை ஏத்தித பாரு. பிள்ளைகளாட்டா வளருது பிசாசுவ. பிள்ளைகளெல்லாம் திட்டாதுங்க. நம்ம கூட வந்தாலே 3 மாடுவ. அது என்னாச்சுன்னு தெரியுமா? கூட வந்தா பிரச்சனையை தீப்பாளோ நினைச்சிட்டு கூட்டிட்டு போறோம். இப்ப என்ன எங்க பிரச்சனையில இழுத்து வச்சிருக்காளோனே தெரியலக்கா. ஐயே ஆமா பத்தியா, இவ்வளவு 3 என்ன ஆனாலும் தெரியலையே. கரெக்ட், இன்னைக்கு பியாசிக்கிட்டேக்கா. எல்லாம் உன்னோடையா சேர்ந்து வந்து நிக்குதுவ. இறங்குங்கம்மா, முதல்ல இறங்கி தொலைங்க. நல்லா பிடிச்சு தள்ளி விடுவான். கவர்மெண்ட் பஸ்னா கவர்மெண்ட் தான், உன்னோடது கிடையாது. நீ ஓட்டுறதெல்லாம் உனக்கு சொந்தமா நினைச்சுக்காத. பேச்ச குறைச்சிட்டு கிளம்ப வேண்டிய வழியே வருங்கம்மா. காலையில கிளம்பி எங்க இருந்தா வருவாளோன்னு தெரியல. காலையில பஸ்ல ஏறது சாயங்காலம் வர பஸ்லயே சுத்தி இருக்கு. ரொம்ப அழுத்துக்காதையும் போவோம். போய் கிளம்பும். ஏன் 4 முடி சும்மா இருங்க ஓட்டவன். பின்ன என்ன சின்ன பொண்ணு, பஸ் ஓட்டினா பஸ்ஸுக்கே ஓனர்னு நினைப்பு. எப்படி பிடிச்சு தள்ளி முடியும் பாரு. ஆமா, ஸ்டாப்பிங் வாரதர வாயை திறந்து சொல்லிடாதுங்க. இறங்கணா நீ ஸ்டாப்பை தாண்டின பிறகு சொல்லுங்க. இறங்கணா நீ. வந்துட்டாளுவ. போய் போய் ஏக்கா சும்மா இருங்கக்கா. என்ன நீங்க போவாங்க. பயந்துட்டான் போயிட்டான் பாரு. 4 முடி இப்ப எதுக்கு இவ்வளவு கோவம்? அடுத்த வீட்டுக்கு கிளம்பும் போது அழகா ஹேர் ஸ்டைலம் பண்ணி சைடில் ஒரு பூவும் வச்சுட்டு வந்தேன். பிடிச்சி தள்ளி விடுற தலையெல்லாம் குலைஞ்சிட்டு பாரு. இங்க பாரு 4 முடியும் என்ன வந்து நிக்குது பாரு. இல்லாட்டு மட்டும் நிக்காது. எம்மா படத்தை காட்டிடுவா உடனே. சரிண்ணா, அதெல்லாம் விட்டு இப்ப எப்படி ராணி கழிட்டு போறது? ஆமா, அதை நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி இருக்கு. எப்படியா ராணியக்காலம் லட்சுமியக்காலம் கோவத்துல தானே காணும். நம்மளும் சும்மாயா வந்தோம். எப்படியும் போய் பேசணும் இல்லையா உமா? அதை சொல்லி பார்ப்போம்.
சொன்னா புரிஞ்சுப்பாவல சின்ன பொண்ணு. ஆ புரிஞ்சு பாவளோ பூரி சுடியாவளோ நல்லா வந்து கேளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக்கம். அதே இதையும் பார்த்துக்கிட்டு வண்டியில இருந்து இறக்கி எங்களையும் விட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. கோவப்படாம வான ஆளாளாக்கல என்கிட்ட கோவப்பட்ட நான் என்னத்த பண்ணுவேன்? பண்றதெல்லாம் பண்ணியாச்சு இல்லையா, இனி என்னத்த பண்ணுவேன்னு கேட்டா நாங்க என்னத்த சொல்ல முடியும்? வாங்க பெய் அந்த அக்காவை சமாதானப்படுத்துவோம். ரொம்ப மாறி மாறி பில்டப் காட்டாதுங்கண்ணா. எனக்கு இதில் சமாதானப்படுத்தியது பெரிய கஷ்டம். வந்துட்டாளுவ. தப்பு பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணுங்கிற எண்ணமே இல்லாம எப்படிதான் உங்களெல்லாம் பேச முடியுதோ? வந்து தொலைங்க. இப்போ என்ன, ராணியக்களையும் லட்சுமி அக்காலையும் சமாதானப்படுத்தலாம், அவ்வளவுதானே? வாங்க நானே பேச சமாதானப்படுத்தி போதுமா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு நீங்க தான் அவங்கள சமாதானப்படுத்த போறீங்க. வாங்க. கிளம்புங்க கிளம்புங்க போவோம். ஏதோ வீராப்பில் சொல்லிட்டோம். இனி அங்கே போய் என்ன பாடுபட போறோன்னு இந்த கடவுளுக்கு தான் தெரியும். இவ்வளோ வேற இப்படி மூஞ்ச தூக்கிட்டு வராளுவ. சீக்கிரமா போவாங்க, அவைய ஏற்கனவே கோவத்துல காணும். வந்து தொலைங்கண்ணா வாங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் போக்கில் ரேவதிக வீட்டில் நின்னேன். என்னைய வா வாணி கூப்பிட்டுட்டு இப்போ என்னாலன்னு சொல்றிய. வாங்க வாங்க. ஆமா சொல்லுவிய, ஏன்னா ரேவதி உங்களை நல்லா அவிச்சு தந்து பாத்துக்கிட்டா இல்லையா, நீங்க எல்லாம் சொல்ல வேண்டியதா. சொல்லுவிய வாயை மூடிட்டு வாண. காலையில நம்ம காலேஜ் கிளம்பும் போதும் அம்மா அவசரமா கிளம்புறாவ, எங்கன்னு கேட்டோம் சொல்லவே இல்லை. ஆனா நம்ம இப்ப காலேஜ்ல இருந்து வீட்டுக்கே வந்தாச்சு, அம்மையே காணல. எங்க போயிருப்பாவ? ஒருவேளை ராணியத்தை கூட எங்கேயாவது போயிருப்பாவளோ? மோனிஷாக்காவும் சொன்னா ராணியத்தையும் வீட்டுல இல்லைன்னு தானே சொன்னா. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போயிருப்பாவ? யோசி பூமாரி யோசி. பூமாரி, அப்பா அம்மா வீட்டுல இல்லையா? 3 மணி ஆச்சு, யாருக்கும் பால் எல்லாம் ஊத்தி கொடுக்க இல்லையா? ஆமாப்பா வீட்ல இல்ல. நான் வந்த பிறகுதான் கீதாத்தை எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு நான் தான் பால் ஊத்தி கொடுத்தேன். அம்மா வீட்ல இல்லப்பா. எங்க போனாலோ? அவங்ககிட்ட ஏதாவது சொன்னாலும் எப்படி? என்கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்றது கிடையாதுப்பா. இப்ப எல்லாம் அவங்க எங்க போறாலும் என்னட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பால் ஊத்தி கொடுக்காம எங்க போய் விழுந்தான்னு தெரியலையே. அவன் வீட்லயே இருக்கியான்? யாருப்பா? அதான் உன் அண்ணன் வீட்லயே கிடைக்கியா அந்த பையன்? இல்லப்பா, அண்ணனும் வீட்ல இல்ல. ஒருவேளை தாயும் மோனுமா சேர்ந்து மருமோளை பார்க்க போயிருப்பாவளோ? இல்லப்பா, அண்ணனுக்கு பைக் வீட்ல தான் இருக்கு, எங்க போனாங்கன்னு தெரியல. பைக் வீட்ல தான் இருக்கா? எங்க போயிருப்பா? என்ன யார தேடிட்டு இருக்கீங்க? ஏய் எங்கட்டி போனா? பால் வாங்கல எத்தனை ஆள் வந்துட்டு இருக்குது, நான் ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ எங்க போயிட்டு சுத்திக்கிட்டு வாரா? நான் எங்க வேணாலும் போவேன். ஏன் நான் எங்க போகணும் உங்கள்கிட்ட எழுதிட்டு தான் போகணுமா? ஓய் என்னட்டி பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா போகுது. உனக்கெல்லாம் இன்னைக்கு இதுதான் மரியாதை, இவ்வளவுதான் மரியாதை தர முடியும். ஏன் என்ன பண்ணிடுவா அப்படி? என்ன பண்ணிருவேனியா? நல்ல கேட்ட கேள்வி. என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காத. இப்போ உன்னை நம்பி இந்த 4 மாடு மட்டும்தான் இருக்கு, வேற என்னத்த இருக்கு? எனக்கு இருக்கி என்கிட்ட எல்லாமே இருக்கு. புரியுதா? என்னம்மா வந்தது வராதமா அப்பாவை திட்டிட்டு இருக்கிறிய? உடே நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தவா, இந்த ஆளுக பேச்ச கேட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கியா? என்ன அப்படித்தானே? நான் உனக்கு யாருக்க பேச்சும் கேட்டெல்லாம் ஆடல, நீங்க தான் புதுசா வந்தவங்களுக்கு பேச்ச கேட்டு ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கிறிய. இதுக்கிட்ட என் பிள்ளைய நீ இப்ப திட்டிட்டு இருக்கா? பிள்ளை நல்லா இருந்த பிள்ளையும் கெடுத்து வச்சிருக்கிறிய. எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இரு. நான் வீடையும் சேர்த்து சொன்னேன், உனக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இரு. நீ ஒன்னா என்கிட்ட சொல்லி கிளிக்கண்டா, எனக்கு என்ன பண்ணலான்னு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போட்டி. ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? எல்லாம் உமக்கு தெரியும் இல்லையா, எங்க போற நீரே கண்டுபிடியும். எல்லாம் உமக்கிட்ட சொல்லணும்னே அவசியமே எனக்கு கிடையாது. பொறுப்பு இல்லாதவனுக்கு புத்தி இல்லாதவனுக்கு நான் எங்க போறேன் இவன்ட்ட சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லிட்டு தானே போறது, மற வேலை எனக்கு. பாத்தியா உன் அம்மா எவ்வளவு அமைதியா இருந்தவா, இப்ப என்ன திமிரு பேசிட்டு போறா பாரு. என்னைக்கு மருமோன்னு வச்சு உள்ள வந்தாலோ அண்ணில இருந்து இவ்வளவு வாய் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமாப்பா ரொம்ப ஓவரா தான் அம்மா பண்ணிட்டு இருக்கேவ. எனக்காவது அவ என்ன பண்றான்னு புரியுது பத்தியா? நல்லா புரிஞ்சுக்க உன் அம்மைய பத்தி. ரொம்ப தான் மாறிட்டாவ. நானா மருமோனான்னு வரும்போது மருமோன் தான் நிக்கவ. நிக்கட்டு மருமுவா எத்தனை நாள் தான் பாக்குறானே பார்க்கதானே போறேன். நீ வா மக்களே. வாங்கப்பா. மணி 8 ஆகுது, நல்லா கடந்து உறங்கியா. மழை வேற இருக்கு இல்லையா, அவளுக்கு அழகா தாலாட்டு பாட்டி உறங்க வைக்க மாதிரி இருக்குமா இருக்கான். உறங்கி எப்ப இளமையானை பாக்கி பச்சை பிள்ளைய நம்ம காலையில எழுப்பி அதை குளிச்சோத்தி அதுக்கு சாப்பாடு செய்து அதுக்கு சாப்பாடும் கொடுத்து வண்டிலையும் ஏற்றி விட்டுட்டு வந்தாச்சு.
அம்மா மகாராணிக்கு உறக்கம். இதெல்லாம் திருந்தனி நான் தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதென்னைக்கு என்ன திருந்த போகுது? ச்சே, என்ன ஜென்மமாப்பா. திட்டுனாலாவது சிலது திருந்தம். இது திட்டி பார்த்தாச்சு, எல்லாம் செய்து பார்த்தாச்சு, ஆனாலும் திருந்தலைன்னா எரும மாட்டுக்கு காலில் கயிறு கட்டின மாதிரி கடந்து உறங்கியா. எப்போ வாரான் இன்னைக்கு பாக்கினாய்? எரும மாடு கொட்டாவி விட்ட மாதிரி தாப்பா சத்தமா. எரும மாடு. என்ன வீட்டில் யாரையும் காணல? வீடு வேற இவ்வளோ அமைதியாக இருக்கு, பரட்டையும் காணலையே. இட்டி உழுவா எப்படி சொல்லியா பாரு. யாராவது ஒரு கப்பு காப்பி போட்டு சூடாக கையில் கொண்டு தந்தா எப்படி இருக்கும்? ஒரு கப் காப்பி தர கூட ஆள் இல்லை. சும்மா கூப்பிட்டு பார்ப்போம். எதே எதே நடிப்பு காரை. நான் இதுல இருந்ததை பார்க்காமவே இருக்கியா? உழுவ எத்தே கண்ணு செத்தவளே பின்னார பாரு. எதே எங்க தான் இருக்கிறீங்களா? இவ்வளோ நேரம் கூப்பிடியும் சத்தம் தராம இறக்கம் காட்டாம இருக்கிறிய ஏன்? நீ எல்லாம் ஒரு பொண்ணு தானா? தெரியாம கேக்கேன். காலையில 8 மணி வரை இப்படி கொரட்டை விட்டு கிடந்து உறங்குறியே, அந்த பச்சை பிள்ளைய பள்ளிடத்துக்கு அனுப்பின ஒரு எண்ணம் இருக்கா? அத்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துடுங்க. ராத்திரி வேற ஒரு மாத்திரை போட்டேன், அதான் நல்லா தூங்கிட்டேன். சாரி அத்தே. வா சாரி, பெரிய சாரி. சாரியை கொண்டு குப்பையில போடுன. வீட்டுள்ள என்ன தானே சொல்லி இருந்து வளர்த்தாளுவ? இப்படி கிடந்து உறங்கியா? எது வீட்டோட என்ன சொல்லி தந்தாவணியா? இங்க பாருங்க, நான் தப்பு பண்ண என்ன திட்டுங்க, அதை விட்டுட்டு என் வீட்டுல வீட்டில் பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரொம்ப வாயை நீட்டிடாம இருங்க. நல்லா சொல்லுவா. வீட்டுல உள்ள ஒழுங்கா சொல்லி இருந்தா காலையில எலும்பி எல்லா வேலையும் செய்ய நடக்கணும். ஒன்னும் தெரியாதானே? சே, என்னத்த பேசணும் யாது பேசணும் ஒண்ணுமே தெரியாது. காலையில எழுமுனது அதுமா இதுக்கு வாயிலிருந்து திட்டு கேட்கணும் எனக்கு எழுதியா வச்சிருக்கு. எழுமுன உடனே தொடங்கியாச்சு, அதை செய்யல இதை செய்யலனே. சே போ, அப்படியே ஆடிக்கிட்டு போ. அப்பதானே ஒரு வேலையும் செய்யாம இருக்கலாம். போ. இல்லைனா மட்டும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் வீதம் செய்து உளியாவ. நான் ஒன்னும் செய்யல. மாறி பேசாதானே, வாயை மூடிக்கிட்டு பாட்டி. பேசாம வாயை வச்சுட்டு இருங்க, நான் எதுவும் சொல்ல வச்சிடாதுங்க. ஆமா, நல்லா சொல்லுவா. வந்துட்டா. நானா பார்த்து வச்சிருந்த ஒரு நல்ல பொறுமையான பிள்ளைய பார்த்து வச்சிருப்பேன். அவனா கூட்டிட்டு வந்துட்டு இப்ப இது ஏன் உயிரை கடந்து வாங்கிட்டு இருக்கு. என்ன பிடிக்கிறனா உங்க மோனுக்கு வேற யாரையாவது பார்த்து வைங்க. என்ன சும்மா அப்படி கண்ணில் காண விடாம நிக்காதுங்க. ஆளை பாரு. வாயை மூடுன முதல்ல. என்னக்கிதா மருமலை கூட்டிட்டு வந்தாலும் எடுத்தாலும் ஏதாவது தெரியுமா? என்னக்கா, நேற்று சாயங்காலம் நானும் உங்க கூட தானே பால் வாங்க வந்தேன். அப்பவே லட்சுமி வீட்டில் இல்லை தானே. மருமலை கூப்பிட தான் பெருப்பாளா இருக்கான். வந்தாச்சா எடுத்தாச்சான்னு தெரியலக்கா. இன்னைக்கு காலையில் பால் வாங்க போகும்போது ஏதாவது மருமலை பாத்தியா? இன்னைக்கு காலையில் போகும்போதும் காணலக்கா. அந்த பூ மாதிரி தான் பால் ஊற்றி தந்தா பார்த்துக்கிடுங்க. லட்சுமியும் வீட்டில் காணலை. நான் போகும்போது இல்லை. நான் போகும்போது லட்சுமி தான் பால் ஊற்றி தந்தா. அப்போ வீட்டில் தான் இருந்தா. ஒருவேளை மருமம் வந்திருப்பாளோ? என்ன யாதுன்னு ஒன்றும் தெரியலக்கா. அந்த அரவிந்தையும் வீட்டில் காணல இல்லையா? பையனும் வீட்டில் இல்லை போல. ஓ, ஒருவேளை அவன் மாமனார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டானோ? இந்த வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு, பேசாமல் மாமனார் வீட்டில் இருந்துருவோனே. இருந்தாலும் இருக்கும். அங்கேயே நிறைய சொத்து பத்தெல்லாம் உண்டு இல்லையாக்கா? இங்கே இவன் ஒருத்தன் தானே, இவன் பார்த்தா போதும் இல்லையா? அஜிதால ஒரு தம்பி இருக்கான், அவனுக்கு வேண்டாமா? தம்பி இருந்தாலும் அங்கே நிறைய சொத்து பத்து உண்டுக்கா. அதை ஒருவேளை மருமூனை பார்க்கறதுக்கு கூப்பிட்டுப்பாவ. மருமூனை எதுக்கு வெளிநாட்டுக்கு அங்கெங்கே போய் பாடுபடலாம்? ஒரேடியாக மாமனார் வீட்டிலே செட்டில் ஆயிடலான்னு போயிட்டானா இருக்கான். இந்த காலத்தில் அதெல்லாம் சகஜம் தானே. அவன் போய் இருந்திருப்பானா இருக்கான். ஆமாக்கா. என்ன இந்த கலவை பார்க்காத போல போகுது? அதுதானே ஏக்கா. ஐயே, நீங்க 2 பேரும் அம்மாமா. நான் யாரோன்னு நினைச்சிட்டுலே போனேன். ஆமா, என்ன இவ்வளோ அவசரமா போறிய? அப்படி எங்க போறிய? ஐயே, சின்ன பொண்ணுங்க வீட்டுல சின்ன பொண்ணுங்க மாமியாருங்க ஒரே சண்டையிலே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அடா ஆமா. என்னத்துக்கு சண்டை போடியாலோன்னு தெரியல. மாமியாருக்கு சத்தமும் கேட்குது, மருமோளுக்கு சத்தமும் கேட்குது. அதான் என்ன யாதுன்னு ஒரு 8 ஓடி போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நாள் 2 பேரும் சண்டை போடாம இருந்தாவ. வீட்டு சத்தம் கூட வெளியே கேட்காம இருந்துச்சு. மறுபடியும் தொடங்கியாச்சா? ஆமா, என்ன யாதுன்னு தெரியல. நான் போய் பார்த்துக்கிட்டு வந்துடுறேன். அப்புறமா வந்து சொல்லியேனா. இப்போ போயிட்டு வந்துடுறேன். சரி போங்கக்கா போங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் வருதோ இல்லையோ, ஆனால் இதுகிட்ட வந்து எல்லா நியூஸும் வந்துடும். ஊரில் என்ன எங்கே நடந்தாலும் இதுக்கு மூலமாக தான் நமக்கு தெரியுது பத்தியா? ஆமா கீதா, அது நம்ம உண்மைதான். எப்படியும் கலெக்ட் பண்ணி வர நியூஸை நம்மக்கிட்ட தான் சொல்லலாம். அது வரைக்கும் கொள்ளலாம். ஆமாக்கா. என்னக்கா ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு? என்ன சண்டையா போட்டிய? என்னத்தான் சொல்ல சரஸ்வதி? காலையில எழும்பி வீட்டுல ஒரு வேலை செய்யல பாத்துக்க. கடந்து உறக்கமா இருக்கு. கேட்டது ஒரு குத்தமா சொல்லு? அதெல்லாம் எங்கக்கா குற்றம்?
கேட்க வேண்டிய இடத்துல மாமியார்னா கேட்க தானே செய்யும். அதுக்கு என்ன சத்தமா போட்டா? ஆமா, இந்த வீட்டுல நான் ஒன்னும் கேட்ட கூடாது பாத்துக்க. உடனே ஆட்டத்துக்கு வந்துறிய. நான் ஒரு மாமியார் தானே, இதுல கேட்டது என்ன குற்றம் சொல்லு. அவளை போ சொல்லுங்க அக்கா. அவளுக்கு சும்மா ஊரு கதை கேட்கணும், வீடு வீடா திரியணும், அதுதான் அவளுக்கு முழு எண்ணமா. கேட்டீங்களா? அது எனக்கு நான் தெரியாமடா இருக்கேன். நான் இப்ப அவள்கிட்ட அங்க போத இங்க போதுன்னு சொன்னேன். வீட்டு வேலையில செய்யு சொன்னதுக்கு ஆடு ஆடுன்னு ஆடிக்கிட்டு போறா. இவன் ஒரு பொம்பளையா? என் வீட்லயே மருமவா இருக்கதாக்கா செய்ய. வீட்டுக்கு விட்டு வெளியே போவே மாட்டா. வீட்டு சத்தம் கூட வெளியே கேட்காது. அப்படி அமைதியா இருப்பாக்கா. அவ பேசுறது கூட வெளியே கேட்காது பார்த்துக்கிடுங்க. அப்படிதான் பேசுவா. ஆனா உங்க மருமவா சின்ன பொண்ணெல்லாம் இங்க கத்துறது என் வீடு தாண்டி கேக்குதுக்கா. இப்ப கூட இங்க நடந்த சத்தத்தை கேட்டதான் நான் ஓடி வந்தேன். என்ன யாதோனி பாத்தியா சரஸ்வதி, எப்ப எப்படி சத்தம் போட்டிருக்கியா பாத்துக்க. என்ன அசிங்கப்படுத்தினா தானே அப்ப இவ இருக்கியா சொல்லு. அது நம்ம உண்மைதான். என்னத்த உண்மை? ஐயே, இவ எப்ப வந்தான்னு தெரியலையே. சின்ன பொண்ணு, என்ன சமையல்லாம் நடக்குது? சமையல் நடக்குதா, ஆடு நடக்குதா, மாடு நடக்குதா, என்னவோ நடக்கட்டு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க வந்து என்ன இலக்கி கொடுத்துட்டு இருக்கிறிய? ஏன் நான் ஒன்னும் இலக்கி கொடுக்கலம்மா. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகா? என்ன ஏதுன்னு கேட்டாச்சா? கேட்டாச்சுன்னா கிளம்புங்க. ஐயே, ஏன் சின்ன பொண்ணு என்கிட்ட கோபடியா? நான் என்னம்மா பண்ணேன்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. நீங்க என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீன்னு எனக்கு தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. எனக்கு என் மாமியாருக்கு 1000 இருக்கும், குறைஞ்சது ஒரு 500ஆவது இருக்கும். அதுக்காக சங்கதி சாப்பிளுக்கு சிந்து படலான்னு சொல்லிட்டு இங்க வந்துடாதுங்க. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க முதல்ல. நீ உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போன. அது என்கிட்ட பேசிட்டு இருக்கியாவ, நீ அதுக்கு இடையில மூக்க நுழைக்கியா? 2 கலடு கட்டையை சேர்ந்தா என்ன பேசுவேன்னு எங்களுக்கா தெரியாது? என்ன சின்ன பொண்ணு இப்படி தரிச்சியா? நீங்க ஊர் கதையை பேசிட்டு தெரியுங்க. என் வீட்டு கதையெல்லாம் பேசாதுங்க. முதல்ல கிளம்ப முடிய வேலையை பாருங்க. வந்துட்டு அவ ஊர் நியாயம் பேசுறதுக்கு. ஏக்கா மன்னிச்சுக்கிடுங்க. நான் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டமா இருக்குமேன்னு தான் வந்தேன். இப்படி ஏசிக்கிட்டு போறா. அவ கிடைக்க நீ அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதல சரஸ்வதி. அவளை போ சொல்லு. இருக்கி என்கிட்ட அவன் கோவத்தை காட்டிட்டு போறா. நான் யாருன்னு உனக்கு காட்டியம்னா சின்ன பொண்ணு. நீங்க இருக்க தைரியத்துலதாக்கா வந்தேன். அவ்வளோ எல்லாம் ஆடிட்டு தான் கிடப்பாளுவ. நீங்க அதெல்லாம் மனசுக்குள்ள ஏத்துக்காதுங்க அக்கா. சரி சரஸ்வதி, அவளை போ சொல்லு. அவ கிடைக்க அரை லூசு. ஆமா, லட்சுமி வீட்டுல பிரச்சனை என்னாச்சா? அது பெரிய பிரச்சனை அக்கா, வாங்க சொல்லி. என்ன லட்சுமி, சின்ன பொண்ணு வசந்தி உமா யாரையாவது வந்து என்ன கேட்டாவளா? வரவே இல்லக்கா. ஏன்னா அவளோட மேல கடுப்பா இருக்கு. சரி, அங்கதான் வரல, வீட்டுக்கு வந்த பிறகு வந்து என்ன ஏதுன்னு சொன்னாலோ பாருங்க. ஆனா ஒரு பிரச்சனை நம்ம கூட தானமா வருவாவ. இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இல்லைன்னா வந்தோன்னே எக்கா மன்னிச்சிருங்கனையாவது வந்து கேட்பாவ. என்னன்னு தெரியலையே. என்னவா இருக்கும்? எல்லாருக்கும் அவரொரு பிரச்சனை அவரொரு வீட்டுக்கு வந்தாதாக்கா தெரியும். அப்பதான் ஓ இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசான்னு நினைப்பாவ. இப்ப இது நமக்குள்ளே வந்திருக்கு, அவளுக்கு என்ன தோணும்? ஐயே அப்படி சொல்லாத லட்சுமி. மூலம் பாவம் தான், இருந்தாலும் அன்னைக்கு வராதது தப்பு தான். கூட்ட வந்துகிட்டு அங்க வரலன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கு. நீங்க தாக்கா அவ்வளோ பாவம் பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறிய. அவளோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இவளுக்கு பிரச்சனை நம்ம ஏன் போனோம்னு நினைச்சிருப்பாளுவ. இல்ல லட்சுமி, அப்படி நினைச்சிருந்தா வீட்டுல வச்சே வரலன்னு சொல்லிருப்பாவ இல்லையா? ஆனா வீட்டுல வச்சு வந்தாவ இல்லையாம்மா. அது மட்டும் இல்ல, உமாலாம் வசந்தி அவளுக்கு மைனியா இருக்க வீட்டுல நின்னாவ. போன் பண்ணி கூப்பிட்ட உடனே வரதானமா செய்தாவ சொல்லு. வந்தாவக்கா, நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாங்களாம் இப்படி பண்ணக்கூடாது இல்லையாக்கா? கூட்ட வந்துகிட்டு எனக்கு என்னன்னு கேட்டு பாதியில விட்டுட்டு போன மாதிரிலே இருக்கு. அது தப்புதான் லட்சுமி. சரி வரட்டு, என்ன யாதுன்னு கேட்கலாம். இனி அவகிட்ட என்னத்தாக்கா என்ன யாதுன்னு கேக்குறதுக்கு? லட்சுமி கீதா வந்திருக்காமா. என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறிய? ஒன்னும் இல்ல கீதா, சும்மாதான் இருக்கேன். என்ன இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்கு? இல்லக்கா, நேற்று காலையில பால் வாங்க வந்தேன். வீட்டுல நீங்க இல்ல. சாயங்காலம் வரும்போது பூ மாதிரி தான் எடுத்து தந்தா. காலையில கூட உங்களை பார்க்கல. அதான் என்னையாச்சு கேட்டுட்டு போலான்னு வந்தேக்கா. பால் எடுத்துறலாம் என்னம்மா, வீட்டுல தானே இருக்கியா? அதான் பூ மாதிரி ஊதி தந்திருக்கா இல்லையா? ஆமாக்கா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு குழு உண்டுக்கா, ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கா குழு கீதா? மறந்தே போயிட்டேன் பாரு. ஆமாக்கா, எல்லா தடவையும் குழு உண்டுன்னு முந்தின நாளே வந்து எல்லாரையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. எனக்கு இதுவே ஒரு பெரிய வேலையா இருக்குக்கா. குழு தலைவி தானே, ஞாபகப்படுத்தல தப்பு இல்லம்மா.
ம் சரிக்கா. அப்புறம் மருமோ வந்துட்டாளாக்கா? 2 நாள் கூட வீட்ல நின்னுட்டு வரேன்னு சொன்னா. வருவாமா? என்ன கீதா, வீட்டுக்காரரை இப்ப காணவே முடியல. வீட்லயே எங்க? வீட்ல இல்லக்கா, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாவ. பக்கத்துல வேலைக்கு போயிருக்கியாவ. அதான் இங்க காணல. ஓ அப்படியாமா? மஞ்சு பல்லடத்துக்கு போறாளா? போறாக்கா போறா. சரிக்கா, இனி நான் எல்லாரையும் பார்த்து சொல்லணும். நாளை குழு உண்டு, நீ கிளம்பி என்னக்கா? சரிம்மா போவா. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாளுவ, நம்மள கண்ணனும் பட்டணி நிறுத்திட்டாளே. என்னன்னு கூட ஒழுங்கா கேட்கலையே. மத்தியலாக்கா, கதை பேசிட்டு இருக்க இடத்துல பூனை மாதிரி வருவா. ஏதாவது நம்ம காதில் விழுதான்னு கேட்டுக்கிட்டே வருவா, பார்த்துக்கிடுங்க. அதான் லட்சுமி அவன் வந்தானு உன் கையை தட்டினேன். லேசா கதையெல்லாம் தெரிஞ்சிச்சிட்டு ஊர் ஃபுல்லாக கொட்டடிச்சிட்டு தெரியவாவ. அதனால தான் எதையும் உளறிடாதன்னு தட்டினேன். நீங்க சொல்லலைன்னா நான் லூசு மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பேக்கா. சும்மா இரு லட்சுமி. என்ன இழுவ, ரேவதிக்கு விட்டு போகணுமா எப்படி? போயிட்டு வர மாதிரி தானே பேசிக்கிட்டு வந்தோம். இப்போ என்ன அதை பற்றி பேசவே மாட்டேங்கிற? இக்கா, அவ வீட்டில இருந்து 2 நாள் நமக்கு என்ன சமைச்சா கொடுத்தா? நம்மளையே பல பல கில்லாடி வேலைகளை பார்த்துலே சாப்பிட்றியும். இதுல வேற மறுபடியும் அவ வீட்டுக்கா? இல்லைன்னா இழுவ, இவளை அப்படியே விட்டாலும் சரியாவாது இல்லையா? என்ன பண்ண சொல்லு. என்னக்கா பண்றது? இனி அடுத்த லீவில் பார்த்துக்கலாம். பிள்ளைகள் வேற பள்ளியிடம் திறந்தாச்சு இல்லையா? இவளுக்கு வீட்டில் போய் கிடந்தா பிள்ளைகளுக்கும் சாப்பாடை வச்சு தர மாட்டா. கஷ்டப்பட்டுரும் இல்லையாக்கா? அதை நம்ம உண்மைதான் இழுவ. ஆனா இவியல்கிட்ட கேக்கையும் பார்த்துக்க, உங்க தங்கச்சிக்கிட்ட போட்டானி இனி ஒன்று போண்டான். போய் ஒரு நாள் என்னாச்சு இல்லையா? சும்மா சும்மா எதுக்குன்னு கேட்காவ. தங்கச்சியார் இல்லையா? வேலை செய்த வலிக்கும் இல்லையா? அதான் அண்ணன் அருவா இப்படி பேசியது. அத்தா மட்டும் இல்லக்கா, என் வீட்டில் இருக்கிறான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன், பார்த்துக்கிடுங்க. ஒருவேளை ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாளோ, அவ்வளோ 2 இங்கே விட்டுறாதுங்க அண்ணா, எடுத்துடாதுங்க அண்ணான்னு ஏதாச்சும் கரெக்டாக 2 பேரும் பேசி வச்ச மாதிரி சொல்லியானோன்னா ஏதோ இருக்குமா, கவனிச்சிக்க. எனக்கு சந்தேகமாக தான்க்கா இருக்கு. நேற்று ராத்திரி ஃபோனு வந்துச்சு இவியலுக்கு. ஃபோனை கொண்டு வெளியே நின்று பேசினாவ. பேசி முடிச்சவே 2-3 மணி நேரம் ஆச்சுக்கா. செல்வாளுக்கு ஃபோன் வந்துச்சா? நீ நல்லா பாத்தியா? ஃபோனில் பேசுனது ரேவதியா இல்லை கீதாளானி? ஏன் உங்களுக்கு சும்மா இருக்க முடியலையோ? எதுக்கு ஏன் வயிற்றுச்சல கொட்டிட்டு இருக்கிறிய? நீங்க பாத்தியலா அவி கீதா கிட்ட பேசினா? நீ இல்லைண்ணா இழுவ, செல்வா ஃபோனை கொண்டு 2 மணி நேரமா தனியாக பின்னு பேசியானா? ஒருவேளை கீதாவா கூட இருக்கலாம்ல, அதான் கேட்டேன். இருக்குமோ? இருக்கும்லாமோ? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். நல்லா இருந்த என் மனசுல குட்டைய குழப்புற மாதிரி குழப்பி விட்டுட்டிய. யாருக்கிட்ட பேசினான்னு இப்ப தெரியலையே. நீ செல்வாகிட்டே கேட்க வேண்டியதான உமா? என்னத்த அவங்கிட்ட கேட்கறதுக்கு? நான் கேட்டாவே என்ன உண்மையவா என்கிட்ட சொல்ல போறான்? அவங்கிட்ட போய் கேட்க சொல்றிய? என்ன சின்ன பொண்ணு, ஜலதோஷமா? மூக்க உறிஞ்சி உறிஞ்சி வர? வாங்கக்கா, நானே அழுதுகிட்டு வரேன், இப்படி கேக்குறிய? என்னென்ன சின்ன பொண்ணு சொல்லியா? அழுதுகிட்டு வரியா? ஏன், என்னாச்சு? என் மாமியார் என்ன திட்டிட்டுக்கா. என்ன சின்ன பொண்ணு, உன் மாமியார் உன்னை திட்டா? மாமியார் திட்டுச்சுன்னா இப்படி அழியா? மாமியார் மட்டும் இல்ல, அந்த பழைய நியூஸ் பேப்பர் கலவி இருக்கு இல்லையா, 2 பேரும் சேர்ந்து என்னட்ட திட்டுட்டாளுவ. ரொம்ப ஓவரா படம் காட்டாத. ஐய திட்டுனாவ நீ சும்மா ஏன் வந்திருப்பா? நீ 4 கொடை கொடுத்துட்டு தானே வந்திருப்பா. எதுக்கு இந்த பந்தா? ஆமா, பின்ன என்ன திட்டுனா கேட்டுக்கிட்ட வருவேன். 4-5 கொடுத்துக்கிட்டு தான் வந்தேன். அப்ப கண்ணீரை தொடச்சி சும்மா இருன. நான் எங்க அழுதேன்? எனக்கு கண்ணு வேர்க்குது. கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத்த மாதிரி தான் பேசுவா. வாங்க அம்மா, அந்த சாக்க சொல்லிட்டு மெதுவா அங்க இருந்து அழுதுட்டு இங்க வந்தா. இவ்விய வேற கடுப்பேத்திட்டு இருக்கியாவ. சின்ன பொண்ணு, ராணி அக்காளையும் லட்சுமி அக்காளையும் பார்த்து பேசண்டாமா? ஆமா உமா, பேசணும். வாங்க போமா. இந்த வாய்ப்பை விட்டா இனி நான் எப்ப வீட்டுல இருந்து வெளியே வரேன்னு சொல்ல முடியாது. வந்துருங்க, போய் பேசிட்டு வந்துருவோம். ஹலோ, யார் பேசுறது? ஓகே ஓகே, அப்புறம் யாருக்கா? யாருக்கு தெரியும் சின்ன பொண்ணு? ஃபோன் பண்ணிருக்கா, என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ, சொல்லுங்க மேடம், லைன்ல இருக்கீங்களா? சின்ன பொண்ணு நீ வா, அவ படம் காட்ட ஆரம்பிச்சாச்சு. இனி கொஞ்ச நேரத்து வைக்க மாட்டா. வா போவோம். வா உமா, அதுவும் சரிதான். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது நிறுத்தாது சின்ன பொண்ணு, வா. ஃபோன் கட்டானாலும் இவ கட்டான பிறவும் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு தான் இருப்பா. வா. நீ வா உமா, போவோம். என்ன எழும்பி போயிட்டாளுவ? கம்பெனி கால் தான் வந்துச்சு. கொஞ்ச நேரம் இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி கதை விடலான்னு பார்த்தா எழும்பி போயிட்டாளுவ. பொறாம பிடிச்சாளுவ. நம்ம எங்க இங்கிலீஷ்ல பேசிடுவோமோனே பொறாம. கொஞ்ச நேரம் கூட இருந்திருந்தாள்வன்னா அழகா இங்கிலீஷ்ல பேசி அவளோடையே ஆச்சரியப்பட வச்சிருக்கலாம்.
என்ன பண்றது, மாட்டாமல போடுவேன், பாத்துக்கலாம். என்னைக்குதா எல்லார்டையுமே சொல்லியாச்சா குழு நாளைக்கு நீ? ஆமாக்கா, இவங்க எல்லார்ட்டையும் தட்டி சொல்லிட்டு வரதே எனக்கு ஒரு வேலையா இருக்கு. என்னத்த சொல்லதுக்கு, அந்த மட்டுக்கு ஞாபகம் இருக்காதாக்கா? நீ வேற கீதா, நீ இப்படி சொல்லியே பழவிட்டா. வந்தா என்ன, வரலனா என்ன? வரலனா ஃபைனை போட்டு விடு. எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் போய் சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லக்கா, நான் தானே குழு தலைவர். வரலனா இவங்க சார் திட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு ரீசனுக்காக தான் போய் சொல்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. வராதவளும் ஃபைனை போட்டு விடு கீதா. ஃபைன் நிறைய பைசா வந்துச்சுன்னா கூட அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாம். நீ இது எல்லார்ட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. என்னத்தக்கா சொல்கிறது, இப்போ குழு உண்டுன்னு சொல்ல போகிறேன். ராணியை லட்சுமி வந்து பேசிக்கிட்டு இருக்காளோ பார்த்துக்கிடுங்க. என்ன கண்டோன்னா ராணி உடனே லட்சுமியை கையை தட்டியா? அப்படியா? அப்படி என்ன பேசிட்டு இருந்தாளோ? என்னத்த பேசினாலோன்னு தெரியலக்கா, உடனே கையை தட்டிட்டா. உடனே அப்படியே லட்சுமியும் பேச்சு நிறுத்திட்டா. ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கலக்கா. அப்படியா? நீ அந்த மருமோ எப்போ வார அடிக்கணும் ஏதாவது கேட்கக்கூடாதா? நான் கேட்காம இருப்பேனா? மெதுவா லட்சுமிகிட்ட கேட்டேன். ஆமாம், மருமோளை காணலை, எப்போ வருவா அப்படின்னு கேட்டேன். அது இன்னும் 2 நாளையில வந்துடுவா அப்படின்னு சொல்லுது பார்த்துக்கிடுங்க. அது அவளை நினைச்சிட்டு இருக்காளோ கீதா, அங்கே நடக்க பிரச்சனை யாருக்கும் தெரியாது எடுக்காதுன்னு. எல்லாரும் தெரியும் பார்த்துக்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க, நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு சும்மா தானே இருக்கோம். அதே மாதிரி தான் ஒவ்வொருவரும் கதையை தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்காவ. அவங்க நினைப்பு என்னன்னா, நம்ம வீட்டு கதையை யாருக்கு தெரியும், நம்ம சொன்னா அதுன்னே தெரியும்னு ஒரு இதில் நினைச்சிட்டு இருக்காளுவ. சின்ன பொண்ணு எப்படியா இப்போ ஓடி வருவா பாரு. ஆமா உமா, கண்டிப்பா ஓடி வருவ பாத்துக்க. என்னக்கா, இவங்க 2 பேரும் கூட நம்ம நின்னதை காணாத மாதிரி போறாளுவ. சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு, 2 பேரும் நிக்கிறோம் பாத்துக்கிட்டு பார்க்காத மாதிரி போறிய? அது ஒண்ணும் இல்லக்கா, 2 பேரும் எப்படியும் அடுத்த கதையை தான் பேசிக்கிட்டு இருப்பிய. நாங்க வேற இடையில வந்தா உங்களுக்கு எதுல இருந்து பேசணும்னே தெரியாது. மறுபடியும் முதல்ல இருந்தே பேசுவீங்களா? கதையே ஏன் குழப்பம்னு தான் காணாத மாதிரி போனோக்கா. என்ன சின்ன பொண்ணு சொல்ற? ஏதோ நாங்க 2 பேரும் தான் அடுத்தவங்க கதையை பேசுற மாதிரி பேசுற. ஐயே, நான் அப்படி சொல்லுறேன் கீதா. ஏதாவது பத்தி பேசிட்டு இருப்பிய, இடையில நாங்க வந்து ஏன் குழப்பம்னு தான் கண்டுக்காத மாதிரி போனோம். சீக்கிரம் கேளு சின்ன பொண்ணு, என்ன விஷயம்? நீ நமக்கு போக வேண்டியது வேற இருக்கு. ஆமா, எதுக்கு கூப்பிட்டா கீதா சொல்லு. நான் எதுக்கும் கூப்பிடல. நாளைக்கு 5 மணிக்கு குழு உண்டு, அதை ஞாபகப்படுத்துக்கு தான் கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி, வந்துடலாம். சின்ன பொண்ணு போலாம். எங்க இவ்வளவு அவசரமா போறான்னு தெரியலையே. ஏன் போக வேண்டியதானே, முறைச்சுக்கிட்டு நிக்கிய? எனக்கு போக தெரியும். ஆமா, ஒரு நாள் நான் வீட்டுல இல்லாதோன்னா ஒரே குதூகலமா இருந்தியாமே, அப்படியா? என்னம்மா என்ன சொல்ற? எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ கொஞ்சம் வேறையா போறேன், போயிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். ரொம்பவும் வெட்டாத. பாத்தீங்களாக்கா, நான் சும்மா நின்னாலும் இவ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. போ சொல்லு, அவ கிடைக்கியா. நீ வா கீதா போலாம். வாங்கக்கா. என்ன கீதா இது, நீ சும்மா நின்னு இப்படி இந்த உமா திட்டிக்கிட்டு போறா? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. பாத்தீங்களாக்கா, இப்ப நான் அவளை ஏதாவது பண்ணனா தேவையில்லாம வந்து பிரச்சனை வந்துட்டு போறத பாருங்க. ஆமா, எதுக்கு அவ இந்த நேரம் நின்றுட்டு போறா? என்ன பண்ணனா நீ? என்னக்கா நீங்களே என்கிட்ட இப்படி கேக்குறீங்க, என்ன பண்ணானே? நான் அப்படி என்னக்கா பண்ணேன்? ஏன்னா இவ ஒன்றும் பண்ண மாட்டா. உமா வீட்டில் இருக்கும்போதே செல்வாக்கிட்ட ஒளிச்சு போய் பேசுவா. இதில் வேற உமா வீட்டில் இல்லைன்னா செல்வாக்கிட்ட பேசாமல இருந்திருப்பா. ரொம்பத்தான் நடிச்சிருவா. அக்கா என்ன யோசிக்கிறீங்க? இல்லை கீதா, வேற ஒன்றும் இல்லை, அதான் யோசிச்சு வைக்கேன். நீ சும்மா இருந்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு போறா பாரு. பார்த்தீங்களா, இது நான் கண்டிப்பாக செல்வாக்கிட்ட சொல்லி கொடுத்தே தான் தீருவேன். நான் சும்மா இருந்தாலும் இவ என்ன இருக்க விடணும் இல்லையாக்கா? இதுதான் சாக்குன்னு மறுபடியும் செல்வாக்கிட்ட பேசப்போ. உமாகிட்ட அடி உனக்கு நிச்சயம். நான் மட்டும் செல்வாக்கிட்ட இந்த உமா என்கிட்ட இப்படி வந்து பேசினான்னு சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, கண்டிப்பா செல்வா இவ்வளோ சும்மாவே விட மாட்டான். அவ கிடைக்க அவளை போக சொல்லு. ஆமா, இவ்வளோ 2 ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போறாளுவ? வசந்தியை கூட காணலையே, இவ 2 தான் போறாளுவ. அதான் என்னமோ கூடி ஒளிச்சு பேசியாவே இல்லையாக்கா, என்னன்னு நமக்கு தெரியவா போகுது. இவ்வளோ 2 இங்கே நிற்கலவ. சரி, நம்ம பேசின இங்கிலீஷாக அவ்வளோதான் கேட்கல. இவ்வளோ நேரம் சீன் போட்டுட்டு போவோம். ஓகே அப்படிங்களா? சரி மேம், ஐ வில் டேக் கேர். ஓகே. ஓ நோ, ஐ ஆம் ஸோ சேட் மேம், ஐ ஆம் வெரி சாரி. பட் ஐ டெல்லிங் ஒன் வித் யூ ஃபார் மீ. பட் ஐ டெல்லிங் வித் யூ ஃபார் மீயா? என்ன உளறிய கீதாய்வா? என்னமோ பேசிட்டு போறாக்கா. படா, நம்ம இங்கிலீஷ் பேசுறது காட்டி இவ்வளோ அது வாயை பழைக்கலே. ஓகே என்னன்னு கேளுங்கக்கா. வசந்தி, 1 minute மேம். இவட்ட ஐ டெல்லிங் மை ஃப்ரெண்ட் காலிங் மீ. வெயிட் டெல்லுங்க. என்னது டெல்லணுமா?
ஓ சாரி, ஓ நோ சாரி. ஃபோனில் பேசிட்டு வந்தேன்னா அது அப்படியே உங்ககிட்டயும் பேசிட்டேன். பட் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல, சாரி. என்ன சொல்லுங்க. இல்லைக்கா, நீங்களும் அவசர அவசரமாக போறிய, சின்ன பொண்ணு உமாலும் வேற அவசர அவசரமாக கிளம்புனாவ. எங்கே தான் போறிய? ஓ நோ, யூ டோன்ட் நோ, யூ நோ திஸ் மேட்டர். எங்களுக்கு தெரியாதுமா, எங்கே போறிய எல்லாரும்? வெயிட் அ மினிட், லைனில் இருக்காங்க. வெயிட் வெயிட். யூ ஸ்பீக் மேம். அச்சோ, ஓகே ஓகே. எக்கா பாத்தியா கீதா, வசந்தி என்ன இங்கிலீஷ் பேசியா? நீ எங்கே போய் படிச்சான்னு தெரியலையே. யாரு இவைய பேசியதெல்லாம் ஒரு இங்கிலீஷு, அதை பார்த்து நீங்கள் வேற வாயை பழக்கிறிய. அவளும் தப்பு தப்பாக பேசுதுக்கா. தப்பு தப்பாவா? தப்பு தப்பாக பேசினாலும் பேசியா இல்லையே கீதாவா? ஃபோனில் கூட அவைகள்கிட்ட யாரும் பேசலன்னு நினைக்கே, சும்மா நம்ம முன்னாடி சீனை போட்டுட்ருக்கு. நீங்கள் வாங்க முதல்ல இந்த இடத்துல இருந்து போவோம். நம்ம இங்கிலீஷ் பேசிட்டு வாயை பழக்கிடலாம். மேம், once upon a time I gone to the bus, but the bus is breakdown. Okay, understand? நான் சொல்கிறத கேளுங்க, முதல்ல இங்கேருந்து வாங்க. சீன் போட்டுட்ருக்கா. சரி வா, பின்ன போகலாம். ஓ நோ, ஓகே 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 மேம். போயிட்டாளோலா? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம போயிருக்காளுவ. ஒருவேளை நம்ம சீன் போட்டு நினச்சிட்டு போயிருப்பாளோ? இவ்வளோ போனா போட்டு, கூட இருந்து அவ்வளோலே போயிட்டாளுவ. இவ்வளோ போகிறதா? போவோம். நம்ம இங்கிலீஷ் பேசின ஒருத்தியை கூட நின்று கேட்காளோ இல்லை. அப்படி என்னதான் நம்ம தப்பாவா பேசியும்? பொறாம பிடிச்சாளுவ. இவன் நல்லா இங்கிலீஷ் பேசியாலேன்னுட்டு பொறாமல் போயிருப்பாளோ. அனிகா, இப்போ இவ்வளோ எதுக்கு வந்தாள்வலாம்? என்ன பிரச்சனையா கேளுங்க. ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, நாங்கள் பண்ணது தப்பு தான்க்கா. ஏக்கா அதுங்க என்ன நடந்துச்சுன்னா? என்ன சின்ன பொண்ணு, எல்லாமே உங்களுக்கு விளையாட்டு தானா? நம்ம எதுக்கு போகணும், என்ன விஷயத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சா இப்படி பண்ணலாமா? எல்லாமே இவ்வளோக்கு ஒரு விளையாட்டாவே போச்சுக்கா. வாழ்க்கையை ஒரு விளையாட்டாவே எடுத்துட்டு இருக்கீங்கள. ஏக்கா கோவப்படாதுங்கக்கா, நாங்கள் பண்ணது தப்பு தானேக்கா. அதிலக்கா பண்ணது தப்பு தானே நம்மள்கிட்ட கேட்காவ. அவளுக்கு தோணது தப்பு. நீ உங்களெல்லாம் நம்பி தானே சின்ன பொண்ணு வந்தோம், இப்படியா பாதியில் விட்டுட்டு போகிறது? ஏக்கா நாங்கள் பாதியில் இறங்குனாலும் ரெண்டாவது அஜிதா வீட்டுக்கு போகணும் தெரியுமா? எது? அஜிதா வீட்டுக்கு திரும்ப போனீங்களா? நீ சொல்றத நான் நம்பணுமா? உங்க பேர் சத்தியங்கா, போகணும். கையை எடுத்துட்டு தூர போன. என்ன சின்ன பொண்ணு, என்ன சொல்றிய? நீங்களாம் அஜிதா வீட்டு போனீங்களா? ஆமாக்கா, நீங்களாம் அங்கே இருப்பீங்கன்னா நாங்களும் அங்கே போகணும். அஜிதாளுக்கு அப்பா எங்களையும் ஏசி அனுப்பி விட்டுட்டாருக்கா. ஏற்கனவே நாங்களும் முதல்ல போய் ஏச்சு வாங்கிட்டு தான் வந்தோம். ரெண்டாவது நீங்களும் எதுக்கு போனீங்க? வந்தவி எங்க கூட வந்திருக்கலாம் இல்லையா? எல்லாமே விளையாட்டு தானே சின்ன பொண்ணு. ஏக்கா சாரிக்கா, மன்னிச்சிருங்கக்கா. விடு சின்ன பொண்ணு. ராணிகளா லட்சுமி அக்களா அதெல்லாம் மன்னிப்பாவ. ஏன்னா அவங்களுக்கு தமிழ்லேயே பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. என்ன வசந்தி, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷி தானே? ஒரு பிரச்சனைக்கு போறோம், நீ வந்து அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு வந்திருக்கணும். நீ எங்க கூட்டிட்டு போன வீர? பிரச்சனையே அவியதானக்கா பண்ணாவ. ஐயக்கா அது வரலன்னாக்கா நினச்சோம், கொஞ்சம் லேட் ஆயிட்டுக்கா. இருந்தாலும் அஜிதாளுக்கு வீட்டில் போய் திட்டம் வாங்கிட்டு அவமானப்பட்டுதாக்கா வெளியே வந்தோம். ஆமாக்கா, அஜிதாளுக்கு அப்பா ரொம்பவே ஏசி போட்டாவ. போன எங்களுக்கே அந்த ஒரு மரியாதை இல்லை. இவ்வளோ லேட்டா வேற போனாலும் லேட்டா ஒரு மரியாதை தர தூக்கிச்சு கொஞ்சம் செய்வாவ. இந்த ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. அது நீங்க பண்ணி பிரச்சனை வேற பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னக்கா இப்போ உங்களுக்கு அஜிதாவையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்கணும், அதுதானே? நாங்களே பார்த்துக்கலாம். எம்மா தாயலே, நீங்க எதுவும் பார்க்கண்டாமா? என்ன பிரச்சனையை எப்படி பார்க்கணும் எனக்கு தெரியும். நீங்க உங்க வியாரனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. அதுவே நீங்க எனக்கு பெரிய ஒரு புண்ணியம். லட்சுமி அக்கா கோவப்படாதுங்கக்கா, இந்த பிரச்சனையை நாங்களே முடிச்சு தரோம். மரியாதையா கையை எடுத்துரு. நீ தான் இந்த பிரச்சனையை எல்லாத்துக்குமே காரணமா இருப்பா. கையை எடுத்துரு. லட்சுமி அக்கா இப்படி சொல்லாதுங்க அக்கா. ஏற்கனவே கோவப்பட்டு குறுமணியா இருக்கிறியா, மறுபடியும் எதுக்கு இவ்வளவு கோவம்? சின்ன பொண்ணு, இந்த காமெடி அடிக்க வேலையெல்லாம் என்கிட்ட வச்சிருக்காத பார்த்துக்க. நானே இங்க கடுப்பா இருக்கேன். சும்மா இந்த காமெடி அடிச்சுக்கிட்டு இருக்காத. மனசு வெந்துட்டு இருக்கும்போது வேலை மறுபடியும் எண்ணெய் வரி ஊற்றிட்டு இருக்காத. நீ அதுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவ. அது உங்களுக்கு கரெக்டா இருக்குங்கக்கா. நல்ல மிளகு சைஸ்ல இருந்துகிட்டு நீங்க பண்ற அலப்பற இருக்கே அலப்பற, செப்பா கிட்ட வந்தாலே காரமா தான்ப்பா இருக்கு. என்ன ராணியக்கா இவ்வளவு கடுத்தாத நீங்களா பாச்சிருக்கிறிய? சின்ன பொண்ணு சொல்றது சிரிப்பா வருதுமா. வாங்க வாங்க, ஒரு ரவுண்ட் அப்படியே வெளியே போயிட்டு வரும். வாங்க வாங்கக்கா, அப்படியே ஒரு ஊர்வலம் போயிட்டு வந்துருவோம். சின்ன பொண்ணு இறக்கி விட நீ. வாங்கக்கா கத்தாம வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? தூக்கிட்டமாக்கா, நான் தூக்கி வாங்கக்கா. ராணியக்கா ராணியக்கா, சின்ன பொண்ணு இறக்கி விட்டுருமா. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு. ஏக்கா சின்ன பொண்ணு லட்சுமி அக்காவை தூக்குன மாதிரி என்ன ஒருக்கா தூக்குவியலாக்கா, ஆசையா இருக்கு. எது
நான் ஒன்று தூக்கணுமா? ஆமாக்கா, ஒரே ஒருக்கா தூக்குங்களா? ஏமனா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்னை தூக்கி என் முதுகெலும்பு முறிஞ்சு நான் 3ஆ முறிஞ்சு சாவணும், அதானே உனக்கு ஆசை? நம்மளாலலாம் முடியாதம்மா. ம், நான் என்ன அவ்வளவு குண்டாவா இருக்கேன்? ஒருக்கா தூக்குனாதான் என்ன இவளுக்கு இப்படி போற? போடி போ. இனி வருவாரியா ரேவதி கேட்டுக்கு போகணுமா காப்பி ஆத்தணுமா நீ கவனிக்கிறேன். எண்ணெயை தூக்க சொன்னதுக்கா ஓடியா? உன்னை எண்ணெயை ஊற்றியே வலிக்கு உழ வைக்கண்டி. வந்தா பரமசிவம். போ போ, அந்த ஆக்கில் போ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.